இதுலேயும் கொஞ்சம் ஒரு 2 ஃபீமேல் பக்கம் குட்டி போடுற கண்டிஷனில் தான் இருக்குது. நான் இதுலேருந்து ஒரு 2 மேலே எடுத்துகிட்டு போய் வீட்டுக்குள்ளே இருக்க 4 ஃபீட் டேங்கில் விட்டுறலான்னு இருக்கேன். ஏன்னா அதனால தான் எல்லா மீனும் அட் அ டைம்லேயே குட்டி போடுற மாதிரி இருக்குது. நமக்கு வேறு ப்ரீடிங் பாக்ஸ் ஒன்றே தான் செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். பற்ற வேற மாட்டேங்குது. டக்குன்னு மாற்றி போட வேண்டியதாக இருக்குது. அதனால் அதுவும் இல்லாமல் ஆல்ரெடி இந்த குட்டிகள்லாம் இன்னும் வளரக்கூட இல்லை ஒழுங்காக. இதுங்களாம் அந்த கண்டிஷனில் இருக்குது. ஏகப்பட்ட குட்டிங்க இருக்குது. இதுங்களாம் கொஞ்சம் வளர்ந்தால் தான் நமக்கும் கொஞ்சம் நல்லது. வளர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ப்ரீடிங் விடாமல் இருக்கிறது தான் நல்லது. 4 ஃபீட் டேங்க்குக்கு மாத்திரம் தான் சேஃப்டி. இந்த வேலையை முடிச்சுட்டு அதை தான் பண்ணணும். ஒரு 2-3 மேலே தூக்கிட்டு போய் 4 ஃபீட் டேங்கில் விட்டுறணும். போன டைம் நான் சொன்ன மாதிரி இந்த மீன் வந்து குட்டி போட்டுருந்துச்சு. இப்போ நான் இதை தனியாக எடுத்து விட்ருக்கேன். ஏன்னா இன்னொரு ஃபீமேலும் வந்து பார்த்திங்கன்னா இதில் குட்டி போட்டிருக்கு. இந்த தனியாக பிடிச்சி வச்சுருக்கேன். இதில் ஒரு 25 குட்டி பக்கம் அது போட்டிருக்கு. இந்த ஃபீமேலும் இப்போ குட்டி போடுற கண்டிஷனில் இருக்கனால நான் இதை வந்து ப்ரீடிங் பாக்ஸ்குள்ளே விட்டேன். ஏன்னா அது ஆல்ரெடி ஒரு 25 குட்டி போட்டுருச்சு. ஸோ அதனால் வந்து அது பிரச்சனை இல்லை. அதனால் அது வந்து பேலன்ஸ் குட்டி போட்டுச்சுன்னா நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலான்னு விட்டேன். இப்போ இந்த குட்டிகளை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம குட்டி இருக்க டப்பாக்குள்ளே வச்சுட்டா போதும். இதில் நிறையா குட்டிங்க ஆல்ரெடி இருக்குது. இதில் நம்ம இஷ்டம்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இதிலே வந்து பார்த்திங்கன்னா அங்கே நிறையா இருக்குது ஃபீமேலு. அதில் இருக்க ஃபீமேல்லாம் இன்னும் குட்டி போடுற கண்டிஷனில் தான் இருக்குது. மேலே வந்து நான் தனியாக பிரித்து விட போகிறேன் 4 ஃபீட் டேங்க்குள்ளே. ஏன்னா மேல் நிறையா இருக்க அடிக்கடி இப்படி ப்ரெக்னென்ட் ஆகிட்டே தான் இருக்குது குட்டியும் நம்மளால் கலெக்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. நிறையவே அப்புறம் செத்துருது. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மேல் எடுத்துகிட்டு போய் வீட்டுக்குள்ளே இருக்க 4 ஃபீட் டேங்க்குள்ளே வச்சுறது தான் நல்லது. கொஞ்சம் ப்ரீடிங்கை தள்ளி போடுவோம். ஏன்னா இருக்கிறது ஃபஸ்ட்டு வளர்ந்துருச்சுன்னா நமக்கு கொஞ்சம் சேஃப்டி. இப்போ இதில் இருக்க குட்டிங்களையும் நம்ம வந்து குட்டி இருக்க டேங்க்குள்ளே தான் விட போகிறோம். அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ் எப்படி பார்த்தாலும் நாளைக்கு காலையில் குட்டி போடுறக்கு வாய்ப்பு இருக்குல்ல. எனக்கு நைட்டே போட்டுருச்சுன்னா குட்டி எஸ்கேப் ஆகி சைடில் சுற்றி வந்துக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதையும் கரெக்டாக பார்த்து மெயின்டைன் பண்ணணும். அது போக இதுக்குள்ளே இந்த ஃபிஷ்ஷு இதுவும் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்குது. அதையும் பிடிச்சி போடணும். அப்படியே பார்த்திங்கன்னா இந்த டேங்க்கை வந்து க்ளீன் பண்ணணும். ஏன்னா ஃபுல்லாக அங்கெல்லாம் நிறையா அழுக்கு இருக்குது. தண்ணி க்ளியராக தான் இருக்குது. பட் அழுக்கு நிறையா இருக்குது. அழுக்கு மட்டும் நம்ம செக் பண்ணி எடுக்க போகிறோம். அப்படியே அந்த அழுக்கு ஃபுல்லாக எடுத்துகிட்டு இந்த டப்பா வந்து அப்படியே லைட்டாக நகர்ந்துடும். ஏன்னா உள்ளே சும்மா வச்சுருக்கேன். வெயிட்டுக்கு உள்ளே வாங்கிருச்சு. குட்டியெல்லாம் எடுத்துகிட்டு இதை கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு கல்லுக்கு இது கீழே ஒரு கல் வச்சுருக்கேன். கல் வச்சு தான் நான் இதை டப்பை செட்டப் பண்ணியிருக்கேன். நகர்த்திட்டோம்னா கல்லு கீழேயும் வந்து மேக்ஸிமம் க்ளீன் பண்ணிடலாம். இந்த சைட்லாம் ஃபிஷ் அவ்வளோக்கா வரக்க வாய்ப்பே இல்லை. எப்போவாக தான் வந்து நீந்தும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டேங்க்குள்ளேயும் அழுக்கு நிறையா இருக்குது. அங்கே பாதாம் லீஃபு இப்போ தெரியும் உங்களுக்கு. அழுக்கெலாம் நிறையா இருக்குது. இதையும் வந்து கொஞ்சம் அழுக்கு மட்டும் எடுத்து செக் பண்ணி க்ளீன் பண்ணணும். இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம இந்த டேங்கை தான் பிரித்து மேய போகிறோம். காய்ஸ் அப்படியே இதில் வந்து நம்ம பிடிச்சி வச்சு இந்த குட்டியை வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். ஒரு 25 குட்டி பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். போதும். ஏன்னா ஆல்ரெடி நிறைய குட்டி இருக்குது. அதனால ஏதோ அது போட்டனால ஒரு 25 குட்டி இந்த டைம் கிடச்சிருக்கு. அதையும் வந்து ஸ்லோவாக அப்படியே ரிலீஸ் பண்ணிவிட்டு அடுத்து இந்த டப்பு வந்து நம்ம வாஷ் பண்ண போகிறோம். டிஃப்ரெண்ட் தெரியுதா? கொஞ்சம் குட்டியும் கொஞ்சம் பெருசுமா இருக்கா, இல்லை எல்லாமே ஒரே சைஸ் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுது. இதுக்கு முன்னாடி இந்த பேட்ச் கொஞ்சம் வளர்ந்துருக்கானுங்க. சரி, ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அப்படியே இந்த டேங்க்கையும் நான் இன்னும் க்ளீன் பண்ணல. பொறுமையாக இந்த டேங்க்கையும் க்ளீன் பண்ணணும். இதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ண போகிறேன். க்ளீன் பண்ணிட்டே வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க்கை வந்து க்ளீன் பண்ணிட்டோம். க்ளீன் பண்ணது வீடியோ எடுக்க முடியல. க்ளீன் பண்ணதை ஏன்னா தனியாக என்னால் வீடியோவும் எடுத்துகிட்டு க்ளீனும் பண்ண முடியல. அதனால் எப்படியும் உங்களுக்குலாம் தெரியும், சைஃபன் பம்ப் போட்டு தான் க்ளீன் பண்ணுவீங்க, இல்லைனா அழுக்க மட்டும் எடுத்துருவீங்க. இதில் கொஞ்சம் மட்டும் இருக்கும் கீழே. என்னால் ஃபுல்லாக எடுக்க முடியல. இதுலேயும் வந்து மேக்ஸிமம் நான் வந்து எடுத்துட்டேன். அந்த லாஸ்ட்லாம் நல்லா அழுக்கு இருந்துச்சு. இப்போ மேக்ஸிமம் அழுக்க நான் வந்து ஃபுல்லாக கழுவி எடுத்தாச்சு. அழுக்கு மட்டும்தான் எடுத்திருக்கேன். கீழே எதுவும் தேய்ச்சலாம் கழுவலை. இப்போ சால்ட்டு மட்டும், சால்ட் இல்லை ஆக்சுவலாக சால்ட்டுனே சொல்லிட்டுருக்கேன். கல் உப்பு ஆட் பண்ணோம். கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அந்த தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். இதுக்கும் வந்து மார்க் வச்சுருக்கேன். கரெக்டாக இந்த இடத்து வரைக்கும் தண்ணி ஊற்றிடுவேன். இதில் வந்து இது போல் தூரம் தண்ணி ஊற்றுவேன். இதுலேருந்து கொஞ்சம் மேலே வரைக்கும் தண்ணி ஊற்றிடுவேன். இந்த ஃபஸ்ட் சர்க்கிள் அதுக்கு வந்து அந்த இடம். இதை பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ அழுக்கு வந்துருக்குன்ட்டு. இந்த ஓஸ் போட்டு தான் நான் மேக்ஸிமம் எடுப்பேன். இதை போட்டுட்டு எடுத்தோம்னா மேக்ஸிமம் வந்து அழுக்கு மட்டும் எடுத்துக்கலாம். இதில் ஃபுல்லாகவே அழுக்கு தான் இருக்கும். ஏன்னா அப்படியே இந்த பக்கெட்டில் வந்து மீன் மட்டும் விட்டுருந்தேன். அந்த மீன் எடுத்து இதுக்குள்ளேயே விட்டுட்டேன். அந்த ஃபீமேல் இதுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ எவ்வளோ கிளியராக இருந்துச்சு, இப்போ நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஏன்னா ஃபுல்லாக இவ்வளோ டஸ்ட்டு. நான் ரொம்ப ஒரு 2-3 வாரமாக அதை க்ளீன் பண்ண வச்சிட்டேன். வாரம் அழுக்கு மட்டும் எடுத்துருவேன். இது வந்து சரி பெரிய மீன் கம்மியாக தான் இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுட்டேன். அதே மாதிரி ஆக்டிவாக தான் இருக்குது. மீனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போதைக்கு இதுலேருந்து ஒரு 2 ஃபீமேல் மேல் மட்டும் எடுக்கணும். 2 இல்லைனா ஒரு மேலே எடுத்துருவேன் கன்ஃபார்ம். எடுத்தோன்னா தான்
கொஞ்சம் ப்ரீடிங் ஆகாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்துட்டு பேலன்ஸ் இருக்க மேலே கொஞ்சம் பிரித்து வச்சுருக்கணும். அப்படியே இங்கேயும் பார்த்தேன், குட்டியோடதும் கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது. குட்டியோட டேங்க்லேயும் கொஞ்சம் தான் இருக்குது லைட்டாக. அதை மட்டும் லைட்டாக அப்படியே எடுத்துகிட்டு மேலே பிடிச்சிட்டு போய் வீட்டுக்குள்ளே இருக்க 4 ஃபீட் டேங்க்கில் விட்டுற வேண்டியது தான். காய்ஸ் இப்போ நம்ம வந்து இந்த குட்டி இருக்க டேங்க்கையும் வந்து க்ளீன் பண்ணுறோம். பட் இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும், இல்லைனா குட்டியும் சேர்ந்து ஓடிடும். அழுக்க மட்டும் எடுக்கிறோம், வேறு எதையும் எடுக்க போகிறது இல்லை. லைட்டாக இந்த பைப்பை வச்சோம்னா மேக்ஸிமம் அழுக்க அவுட் பண்ணிடும். கேமராவில் வர தெரிய மாட்டேங்குது, இங்கே இருக்கிறது தெரியுது. அப்படியே வச்சா அது பாட்டுக்கு சக் பண்ணி எடுத்துரும். இதுவாக அழுக்க மட்டும் எடுத்தால் போதும். அப்படியே இந்த க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். அவ்வளோதான் மக்களே, தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு, பக்காவாக இருக்குது. மேலே மட்டும் தூக்கிட்டு போய் அதில் விடணும். குட்டிங்களுக்கும் கரெக்டான தண்ணி கொடுத்தாச்சு. அந்த மார்க்கு அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது, போதும். குட்டிங்களுக்கு அவ்வளோவே நீட்டாக இருக்குது, இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உள்ளே இருக்க 4 ஃபீட் டேங்க்கு நான் க்ளீன் பண்ணும்போது காட்டுறேன்.